அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நாச்சா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லாயிருக்கும். நாங்கள் இன்றைக்கி என்ன நைட்டுக்கு டிஃபன் செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு இட்லி ஊற்ற போகிறேங்க. இது என்னடா கருப்பு கவுனி அரிசி இருக்குல்ல, கருப்பு கவுனி அரிசியில் கருப்பு உளுந்து சேர்த்து வெந்தயம் சேர்த்து எல்லாம் அரைச்சி வச்சுருக்கேங்க. ஒரு ஊற போட்டது ஒரு 6 மணி நேரம் ஊற போட்டிருந்தேன். அரைச்சிட்டு ஒரு 6 மணி நேரம் புளிக்க வச்சுருக்கேங்க. இந்த மிக்சியில் தாங்க அரைச்சேன். இப்போ நம்ம இதை இட்லி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இட்லி எந்த இட்லி ஊற்றினாலும் சரி தண்ணியை மட்டும் கொதிக்க வச்சுருங்க. இதை வச்சுக்கலாம். வச்சுட்டு வெந்தது நான் காட்டுற பாருங்கள். அப்புறம் சூப்பராக இருக்குல்ல கருப்பு கவுனி அரிசி இட்லி. ஆறட்டும் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான இன்றைக்கி நைட்டுக்கு டின்னர் தாங்க செய்யணும். சூப்பரான கருப்பு கவுனி அரிசி இட்லி ரெடி ஆகிடுச்சு. இந்த பாருங்கள், புட்டு காட்டுற பாருங்களேன். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பார்த்தீங்களா. சுட்ட கொதிக்க இருக்குது. இதுலேயே நான் தோசையும் செஞ்சுருக்கேன் பாருங்கள். தோசையும் சூப்பராக இருக்குங்க, நல்ல ஹெல்த்தானதுங்க. வாரத்தில் ஒரு முறையுமே செஞ்சு பாருங்கள். தொட்டுக்கிறதுக்கு நான் என்னடா தக்காளி சட்னி செஞ்சுருக்கேன். தக்காளி சட்னி தேங்காய் சட்னியும் இவ்வளோ தாங்க செஞ்சுருக்கேன். எப்போவுமே ஒரே மாதிரி இட்லி சாப்பிட்றோம், தோசை சாப்பிட்றோம். இந்த மாதிரி அரிசி வாங்கி போட்டு காசு கொஞ்சம் கூட தான் இருந்தாலும் பரவாயில்ல, ஹெல்த்துக்காண்டி ஒரு நாளைக்கு வாங்கி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட்